சரி மேம், இப்போ லாஸ்ன்னு தெரிஞ்சா என்கிட்ட ஏன் மேம் 10 days முன்னாடி என்கிட்ட 9 lakhs வாங்கணும்? That is what லாஸ்ன்னு தெரிஞ்சா முன்னாடியே சொல்லணும்ல மேம். நான் அப்பவே இன்வெஸ்ட் பண்றதாவது ஸ்டாப் பண்ணிருப்பேன்ல மேம். உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டனிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அவர்கிட்ட இருந்து வந்திருக்காரு? என்கிட்ட அவர் மிரட்டிட்டு இருந்தாரு, நீங்க என் மேல கேஸ் கொடுத்தா கூட நான் ஜெயிலுக்கு போயிட்டா உங்களுக்கு யாரு பணம் சம்பாதிச்சு கொடுக்க போறா? என்னோட லாயர் இருக்காரு, அவருக்கு வந்து நான் 50% அமௌண்ட் கொடுத்துட்டா நான் இந்த கேஸே இல்லாம எந்த அமௌண்ட் கொடுக்காத மாதிரி நான் பண்ணிருவேன் அப்படின்ட்டு லாயர் வந்து அவர்கிட்ட பேசினாதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. கரெக்ட். இதுவும் சேம் தான். ரெடிட்ல இந்த ஆடியோ கூட இருக்கு பாருங்க. சேம் ஆடியோ இருக்கு. ட்ரூ. இன்னொன்னு நம்ம அதுக்கப்புறம் அந்த என்கொயரிஸ் எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான். டு த மேக்ஸ் லெவல் ஆஃப் பீப்புள், சம் பீப்புள் தே ஹவ் ட்ரை டு கமிட் சூசைட் கூட. அதை கூட அவர்கிட்ட சொன்னப்போ கூட அவர் பணம் கொடுக்க ரெடியா இல்லை. ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். த திங் இஸ் மேம் இப்போ அது நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் சாட்ல, எதுக்குமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் கேட்டேன், இந்த மாதிரி ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, 1 lakh ஆவது கொடுங்க அப்படின்னு நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் மேம். அவரு கொடுக்கவே இல்லை, ரெஸ்பாண்டும் பண்ணல. மக்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவரோட ஃபாலோவர்ஸை வச்சு உள்ளே போனாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்போ ஒரு பயமும் இருக்குது. இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவர் வச்சிருக்காரு, கண்டிப்பாக இவருக்கு யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இல்லாமல் இவரால் இதை பண்ணியிருக்க முடியாது, அதனால் நம்ம ஏன் இவரை பகச்சுக்கணும் அப்படின்னும் இருக்காங்க மக்கள். இதில் இன்னும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் நம்ம இந்த என்கொயரிஸில் பேசின வரைக்கும் சொன்ன விஷயம், நான் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் வரைக்கும் ட்ரை பண்ண போயிட்டேன். பிகாஸ் இங்கே என்ன ஒன்று நடந்திருக்குன்னா, இதில் 3/4 பேர் வந்து அவங்களோட சொந்த அமௌண்ட்டை இதில் இன்வெஸ்ட் பண்ணதா தெரியல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வெளியே பேங்க்லேருந்து பர்சனல் லோன் எடுத்து வெளியே கிரெடிட்டர்ஸ் கிட்ட வாங்கி இப்படி தான் இவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை.